வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதை படலத்தின் 8ஆம் பாகம். கும்பகர்ணனை விட்டு நீங்கி வந்த விபீஷ்ணன் ராமபிரானை வணங்கி, எந்தையே, தீமையில் இருந்து தப்புகின்ற எண்ணத்தை கொண்டவர்களுக்கன்றோ அறவழியில் மனம் செல்லும். எனது சாமர்த்தியம் முழுவதையும் பயன்படுத்தி கும்பகர்ணனிடம் பேசி பார்த்தேன். ஆனால் அவரோ மனம் மாறவில்லை. தாம் பிறந்த குலத்தின் மேல் உள்ள பற்றை அவர் சிறிதும் நீக்கிக் கொள்ளவில்லை என்றான். ராமபிரான் அது கேட்டு சற்றே தலையை தாழ்த்தி கொண்டு, ஐயனே, உனது தமையனே உன் எதிரே அம்பெய்தி கொள்வது சரியில்லை என்று கருதினேன். அதனாலேயே உன்னை அவனிடம் தூதாக அனுப்பி இவ்வார்த்தைகளை சொல்லச் செய்தேன். இனி நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. விதியை விளக்கக்கூடியவர் யார் என்றார். அப்போது வானர சேனை கடல் போர்த்தொழிலை இறுதியாக நேரிட்டது என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சியுடன் பெரும் ஒளி உலகத்தையும் ஒற்றும்படியாக ஆரவாரித்தது. அதனால் எழுந்த தூளிப்படலம் தன் மீது படிய சமுத்திரம் அச்சம் கொண்டு ஆரவரிக்காமல் நின்றது. அதே சமயத்தில் போர்க்களத்தில் குதிரைகள் ஓடின, யானைகள் ஓடின, தேர்கள் ஓடின, மலைகள் நிலை பெயருமாறு பெரிய இரத்த ஆறுகள் ஓடின, தலையிழந்த முண்டங்கள் ஆடின. தமக்கு நிறைய இறை கிடைப்பதை எண்ணி பேய்கள் மேலும் மேலும் ஆடின. பருந்து முதலிய பறவைகள் களத்தில் கிடந்த மாமிச துண்டங்களை உண்பதற்காக வானில் வட்டமிட்டன. அரக்கர்களின் தசையும் எலும்பும் தலையும் இரத்தமும் நினமும் ஆகியவற்றில் தோய்த்த வலிய வாட்படையுடன் குழம்பப்பட்டார்கள். வானரர்கள் தமது அழகிய பொன் தோளாலும் கையில் கொண்டுள்ள மரத்தாலும் சூலத்தாலும் வேலாலும் தாக்கவே அரக்கர்களில் பலர் இரத்த வெள்ளத்திலே அழுந்தினார்கள். மற்றும் அப்பொழுது அரக்கர்கள் அம்புகளை வானரர்களின் மேல் எய்தார்கள். வானரர்கள் அரக்கர்களின் மேல் மலைகளை பறித்து எறிந்தார்கள். அம்மலைகளை அரக்கர்கள் கைகளால் பிடித்து மீண்டும் அவற்றை வானரர்கள் மேல் எறிந்தார்கள். அவைகளை கைகளால் பற்றி வானரர்கள் பிசைந்தார்கள். அந்த காட்சியை கண்டும் அரக்கர்கள் பின்வாங்கவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் வானரர்களை திட்டலானார்கள். அது கேட்ட வானரர்கள் கோபம் கொண்டு அரக்கர்களை பற்றி இழுத்தார்கள். அவற்றையெல்லாம் வானில் நின்று பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் திகைத்தார்கள். அச்சமயத்திலே புயல் மழையில் மழை நீரை ஓட்டுகின்ற காட்டும் காற்றை எதிர்த்து நிற்கின்ற மழை நீரும் தமது போருக்கு ஓமையாக அரக்கரும் வானரும் எதிர்த்து செய்கின்ற போரை பார்த்து வெற்றி திருமகள் தேவர்களின் ஊரை பார்க்காதபடி எப்போதும் ரத்தம் படிந்த வேலாயுதத்தை நோக்கி கொண்டிருப்பவனாகிய கும்பகர்ணன் தனது தேரினை அங்கு ஓட்டிக் கொண்டு வந்து சேர்ந்தான். உடனே அவன் போரை தொடங்கினான். அவனுடைய தாக்குதலை தாங்க முடியாத வானரர்கள் பலர் ஊழிக்காலத்தில் வீசுகின்ற காற்றில் அகப்பட்ட உலகங்கள் போல புழுதியில் அகப்பட்டும், குருதிக்கடலில் அகப்பட்டும், யானைகளின் கால்களில் அகப்பட்டும், தேர்களின் சக்கரங்களில் இழுபட்டும் இறந்து போனார்கள். போர்க்களத்திலே கும்பகர்ணன் தனது வீரத்தை முழுவதும் காட்டினான். அவன் கொடிய வானரர்களை பிடித்து மலை மீது எறிந்தான், பூமியில் அடித்தான், ஒருவரை கொண்டு மற்றொருவரை மோதினான். கால்களால் சில வானரர்களை உதைத்துக் கொன்றான். சில வானரர்களை கால்களால் தேய்த்து அழித்தான். சிலரை பிடித்து தின்று உமிழ்ந்தான். சிலரின் தலைகளை திருகி எறிந்தான். சிலரை வானத்தில் தூக்கி பந்தாடினான். சில வானரர்களை பிசைந்து அவர்களின் இரத்தத்தை சந்தனம் போல உடம்பின் மேல் பூசிக்கொண்டான். மேலும் அவன் வானரர்கள் சிலரை கடலில் தூக்கி எறிந்தான். சிலரை நெருப்பில் எறிந்தான். சிலரை 8 திசைகளிலும் உயிரற்று சிதறி கிடக்கும்படி இறைத்தான். சில வானரர்களை அடிமரத்தில் மோதி கொன்றான். கும்பகர்ணன் யமனும் மஞ்சும்படி அவ்வாறு வானரர்களை கொன்று குவிக்கத் தொடங்கினான். தேவர்கள் அக்காட்சியை கண்டார்கள். அதனால் அவர்கள் அஞ்சி ஓடி போனார்கள். பறவைகள் எல்லாம் பல பிணங்களை தழுவிக்கொண்டு நின்றன. மேலும் கும்பகர்ணனால் கொல்லப்பட்ட வானரர்களின் பிணமலைகளால் பெருந்திசை 4 மூளை திசைகளும் மறையலாயின. அப்பிணமலைகளின் உயரத்தைக் கண்டு மலைக்குளம் பெருமை குறைந்தன. அத்துடன் இல்லாமல் தமது உயரத்தின் அளவிலும் பற்றி குறைந்தன. தம்மை தாங்கிய கும்பகர்ணனை
வானரர்கள் பல மரங்களையும் மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்தெடுத்து வந்து அவன் மேல் எறிந்தார்கள். அவற்றை எல்லாம் வெகு அலட்சியமாக கும்பகர்ணன் தனது தோள்களால் தாங்கிக் கொண்டான். மேலும் அவர்கள் அவன் மீது எறிவதற்கு மலையும் மரமும் கல்லும் இல்லாதது கண்டு திகைத்தார்கள். அவர்களில் சில வானரர்கள் மலையின் மேல் விழுகின்ற குருவி கூட்டம் போல கூட்டமாய் போய் அவன் மீது ஏறி அவனை பிடித்துக் கொண்டு தமது பெரிய வலிய கைகளினால் குத்தினார்கள், பற்களால் கடித்தார்கள், கூரிய நகங்களினால் அவனுடைய மேனியில் கீறினார்கள். என்ன செய்தும் கும்பகர்ணனை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனை கண்டதும் அவர்கள் அவனது உடம்பில் இருந்து இறங்கி அஞ்சு ஓடி போனார்கள். அப்போது வானரப்படையின் தலைவனான நீலன் பெருமலை ஒன்றை தூக்கி ஊழிக்காலத்து காற்றினும் வேகமாக செல்லும்படி உக்கிரமான வேகத்துடன் வானத்தில் ஓங்கி எழுந்த ஒரு நெருப்பு வெம்மை பிறக்க அங்கிருந்தபடியே கும்பகர்ணன் மேல் வீசி எறிந்தான். தன்னை நோக்கி வந்த பெருமலையை கும்பகர்ணன் அக்கணத்தில் தனது சூழப்படையினால் பொடியாக்கி சிதறடித்து புன்சிரிப்பு தோன்ற நின்றான். நீலன் அதனை கண்டான். தான் மற்றொரு மலையை மீண்டும் தேடிச் சென்றால் மற்ற வானரர்கள் அது கண்டு அஞ்சி மேலும் ஓடுவார்கள் என்று அவன் எண்ணினான். அதனால் அவன் தனது தோள்களாலேயே கும்பகர்ணனை தாக்க எண்ணினான். உடனே கும்பகர்ணனின் ஏறுக்கெதிரே ஓடிப்போய் நீலன் பல வகை வாத்தியங்களும் கடலும் மேகத்தின் இடிகளும் அஞ்சி பின்னே செல்லுமாறு பெரும் ஆரவாரத்துடன் எல்லோரும் பயப்படும்படியாக அவனை கைகளால் ஓங்கி குத்தினான். எத்தனைத்தான் குத்தினாலும் கும்பகர்ணனை அவனால் வெல்ல முடியவில்லை. சிறிதும் களைப்படைய செய்ய முடியவில்லை. நீலன் கை சலித்து ஓய்ந்தான். தன்னந்தனியாக தாக்கிய நீலன் நிராயுதபாணியாக இருப்பதைக் கண்ட கும்பகர்ணன் தனது முத்தலை வேலால் அவனை குத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவன் தனது இடக்கையால் நீலன் உயிர் பதைக்கும்படி குத்தினான். நீலன் கும்பகர்ணனிடம் தோற்று குத்துப்படுவதை அப்போது அங்கதன் கண்டான். தான் இப்போது குறுக்கிடாவிட்டால் நீலனை கும்பகர்ணன் கொன்றுவிடக் கூடும் என்று எண்ணினான். உடனே அவன் விரைந்து ஒரு மலையை பெயர்த்தெடுத்தான். அதனை ராவணன் தம்பி மாண்டான் என்று 7 உலகத்தவர்களும் தன்னை வாழ்த்தும்படி அங்கதன் கும்பகர்ணனின் மேல் வீசி எறிந்தான். அங்கதனால் வீசி எறியப்பட்ட மலையை கும்பகர்ணன் மிக எளிதாக ஒப்பற்ற தனது ஒரு தோளினால் தாங்கிக் கொண்டான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.